செல்லும். வெல்கம் பேக் டு டிவி ப்ரொடக்ஷன்ஸ். நான் உங்கள் ஜாஷ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஃபிஃபேன் டெக்னாலஜியோட யூஎஸ்பி மைக்ரோஃபோன். இந்த மைக்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய டுட்டோரியல் வீடியோஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்காஸ்டிங்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வில் சி. ஸோ உள்ளே இந்த ஃபிஃபேன் டெக்னாலஜி மைக்ரோஃபோனுக்குரிய அந்த யூசர்ஸ் கைடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம்னா இந்த மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு வெல்கம் நோட் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது உள்ளே எடுத்த உடனே பாப் ஃபில்டர் இருக்குது. ஸோ அதை வச்சிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் பூம் ஆர்ம். இது எதுக்கு நான் நம்ம டெஸ்கில் இதை அட்டாச் பண்ணி இதில் அந்த மைக்ரோஃபோனை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது 2.5 மீட்டர் யூஎஸ்பி கேபிள் நமக்கு இருக்குது. ஸோ அதோட சேர்த்து விண்ட்ஸ்க்ரீன் கேப் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமாக நம்ம எடுக்க போகிற அந்த மைக்ரோஃபோன் இது தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மில் நம்ம அட்டாச் பண்ணுற ஷாக் மவுண்ட். ஓகே. இது பார்த்தோம்னா இப்போ சி கிளாம்ப். இதோட மெயின் பர்பஸ் இந்த ஆர்மை நம்ம டெஸ்கில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் மவுண்ட்டில் ஏற்கனவே இருக்கிற இந்த ரப்பர் ஸ்ட்ரிங்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரா பேர் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த எல்லா பார்ட்ஸையும் நம்ம அசம்பிள் பண்ணி டெஸ்கில் அட்டாச் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மைக்கை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷேர்னா ஒரு பாட்டு பாட சொல்லி அதோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெல்கம் எவ்ரி ஒன். இது நம்மளுடைய டிவி ப்ரொடக்ஷன்ஸோட அடுத்த லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மைக்கை பொறுத்தவரையில் இன் ஃபியூச்சர் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகட்டும், நம்மளுடைய Q&A, வாய்ஸ் ஓவர்ஸ், அன்பாக்சிங், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எங்களுக்கு இது யூஸ் ஆக போகுது. இது எல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் எங்களுக்கு. ஸோ ஆல் ப்ரைஸ் கோஸ் டு காட். ஸோ முதல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ பியூட்டிஃபுல் ப்ரைசிங் சாங். எண்ணல் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இப்போ இதே மைக்கில் எக்கோ மோட்னு ஒரு மோட் இருக்குது. அதுக்காக ஒரு சின்ன சாங். மனம் மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒன்று கேட்டது கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா, என் ரெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என கேட்டால் என்ன நான் பாடுவேன். ஊ லா லா லா, ஊ லா லா லா, ஊ லா 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 லா. வாவ், ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது மைக். நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், பாட்டு பாடி பார்த்துட்டேன். ஆடியோ அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என் பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் பேக் டு ஜார்ஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷேரன் பாட்டு பண்ணதை கேட்டோம். இப்போ நான் அந்த பாட்டை கேட்கும் போதே எனக்கு பிக் டிஃப்ரென்ஸ், நார்மல் மோட்லேயும் அந்த எக்கோ மோட்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. யூடியூபர்ஸ் அண்ட் பாட்காஸ்டர்ஸ், உங்களுக்கு இந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மைக்கை பற்றிய உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.